வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் அல்ட்ரா டிஜிட்டல் 5.1 ரிமோட் கிட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு சப்வூஃபர் ஃப்ரீ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் போட்டிருக்க சப்வூஃபர் ஃப்ரீ ரிசல்ட் உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த சப்வூஃபர் ஃப்ரீயை டம்மி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சப்வூஃபர் ஃப்ரீ எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு இதை எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த பாட்டம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த அல்ட்ரா டிஜிட்டல் ரிமோட் கிட்டில் பாட்டம் போர்டில் இந்த சப்வூஃபர் ஃப்ரீயை டம்மி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ நாங்கள் காட்டுறேன் பாருங்கள். இதில் ரெசிஸ்டர் 1, ரெசிஸ்டர் 2, ரெசிஸ்டர் 3 இந்த மாதிரி 3 ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. என்ன வேல்யூனா, ரெசிஸ்டர் 3ங்கிறது 10K, ரெசிஸ்டர் 2ங்கிறது 1K, ரெசிஸ்டர் 1ங்கிறது 100 ஓம்ஸு. இந்த 3 ரெசிஸ்டரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதை வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல கவனிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல சப்பு இன்னு, இந்த இடத்துல சப்பு அவுட்டுன்னு இருக்கும். இப்போ இந்த சப்பு இன்னுங்கிறது என்னென்னா, இதுலேருந்து ஒரு வயரை ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா சப்பு ஒரு ஃப்ரீ இருக்குல்ல, இதில் நம்ம என்ன செய்வோம்னா இன்புட் கொடுப்போம்ல, அந்த இன்புட் கொடுக்குற இடத்துல ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ரைட்டை வந்து இன்னை வந்து ஜம்பர் பண்ணிடுங்க. இங்கேருந்து இதுக்கு ஜம்பர் பண்ணிடுங்க. லெஃப்ட்டையும் ரைட்டையும் ஜம்பர் பண்ணிவிட்டு இதுலேருந்து இந்த சப்வூஃபர் இன்னுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு ஒயர் எடுக்கிறோம்ல, எடுத்துகிட்டு கொண்டு வந்து இந்த இன்னில் வந்து பற்ற வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் ஃப்ரீ இன்னில் பற்ற வச்சுருங்க. அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் அவுட் வரும்ல, எங்களுக்குள்ள வரும், இந்த இடத்துல வருது, இந்த பொருள் வந்து இந்த இடத்துல வருது. இதில் ஒரு ஒயரை பற்ற வச்சு நேராக கொண்டு போய் இந்த போர்டில் சப்பு அவுட்டுன்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல பற்ற வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி செய்கிறதுனால இப்போ என்ன நடக்கும்னா, இந்த ரெசிஸ்டர் ஒன்று நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த சப்வூஃபர் ஃப்ரீக்கு போகிற வோல்ட்டை நம்ம எடுத்துடுறோம், ரைட்டுங்களா. அடுத்து இதை எடுக்கும்போது என்ன நடக்கும்னா, இப்போ இதில் போட்டிருக்க சப்வூஃபர் ஃப்ரீயோட அவுட் இங்கே தான் வரும். அந்த அவுட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால இந்த சப்வூஃபர் ஃப்ரீக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தனியாக நம்ம பிரிச்சிடறோம், அவ்வளோதான். அதனால தான் இந்த 3 ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சப்பு இன்னுங்கிற இடத்துலேருந்து ஒரு ஒயர் எடுத்து எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் ஃப்ரீயில் இன்னில் கொடுக்கணும். அவுட்டுங்கிறத இந்த சப்வூஃபர் ஃப்ரீ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து அவுட் வர இடத்துல இருந்து ஒரு ஒயர் எடுத்து இந்த சப்வூஃபர் அவுட்டில் கொடுத்துடணும். கிரவுண்டு வந்து காமன். உதாரணத்துக்கு இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒயரை கொண்டு போய் எங்கேயாவது கிரவுண்டில் நம்ம சால்டிங் பண்ணிக்க வேண்டியதான். உதாரணத்துக்கு இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதே மாதிரி இங்கே கிரவுண்ட் இருக்குது. எங்கே வேணாலும் நம்ம கிரவுண்டு வந்து காமனாக எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா இந்த போர்டில் எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் ஃப்ரீ ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த போர்டில் வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள். வேறு எதுவும் ஜாயின் பண்ணுற மாதிரி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.